அம்மா அப்பா தாய் தந்தை நீர் நெருப்பு ஜலம் மீன் கொடி ஜலம் சுவாமி, இந்த பதவிக்கு உயிர் கொடுத்தால் கூட இல்லாவிட்டால் இன்னைக்கு நான் உன்னோட பேச மாட்டேன், நான் போகிறேன் என்று சொன்னாய் பிடிவாதமாக. சரி, நான் உயிரை கொடுத்து விட்டேன். ஒரு அக்கினி விகாரமாக குழந்தை பிறந்து சரி அல்ல அப்படியே பார்த்தாயா நெருப்புல பிறந்து அப்படி பறந்து கொண்டிருக்கிறது. சரி, அந்த குழந்தைக்கு நீ பேசும் சக்தி இருக்கக்கூடிய சக்தியும் கொடுத்து விட்டாய். அவனை என்னை படைத்தது யாரு? ஆகாயம், பூமி, நீரு, நெருப்பு, நிழல் என்று சொல்லக்கூடிய சுத்தி சுத்தி 4 திக்கு ஓடி ஓடி பார்க்கிறான். அதாவது இவன் வந்து நான் படைத்தது உயிர் கொடுத்து விட்டேன், நீ பேசும் சக்தியை கொடுத்து விட்டாய். சரி, சக்தியில ஒரு சக்தியை கொடுத்து விட்டாய். உப்பவண்ண வந்தால் உயிர் பிழைத்து அங்கே எங்க அலைமோதி கொண்டிருக்கிறான். இந்த குழந்தைக்கு நாம் உயிர் கொடுத்தபடியால் இவனுக்கு ஒரு பெயரை வைத்து விடலாமே. உண்மைதான், பெயரை சுட்ட வேண்டும் அல்லவா? பெற்றெடுத்தால் அதற்கு ஒரு பேர் வேண்டும். ஆமா, எப்படி பேர் வச்சு அழைக்கலாம்? அந்த பிள்ளை என்ன சொல்லுமோ என்று கேட்கலாம். ஆகட்டும். ஆமா, இன்று இவனுக்கு உயிர் கொடுக்கும் பொழுது பஞ்சம திதி. சரி, அதாவது கேட்ட நட்சத்திரம் மரண யோகத்துல பிறந்திருக்கிறது. இந்த குழந்தைக்கு பஞ்சம திதியில பிறந்தபடியால் இந்த குழந்தைக்கு பஞ்சமகாசூரன் என்று வைத்து விடலாம். ஆகட்டும் சுவாமி. பஞ்சமகாசூரனுக்கு 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 மகனே பஞ்சமகாசூரா, உனக்கு அப்ப இவதான் அம்மா. நான் உயிரை கொடுத்தேன், இவன் பேசும் சக்தியை கொடுத்தாள். அட கண்ணே மகனே பாலா,
ஓ என் கண்மணி என் செல்வமே ஒரு தாயாரி உனக்கு பேரு வைத்த தந்தையாரி அவரை அடிக்கிறல்ல வேண்டாம் சாமி எனக்கு அங்கமெல்ல நோகுதையா ஓ என் மகனே அட கண்மணி பாடா இது கம்பெனி பிராண்ட் இல்ல நார்மல் பிராண்ட் ரோஜா பிராண்ட் ஐயா உனக்கு வேண்டாம் சாமி உனக்கு தருமஞ்சாமி சாமி வேண்டமாடா மாப்பிள நான் உயிர் கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன் கொடுத்துட்டு இப்படி அடிவாக்கி வச்சுட்டு நான் வேண்டாம் சொன்னேன் நீ தான் உயிர் கொடுத்த அரோரத்துக்கு உயிர் கொடுத்து சின்ன போடுறீங்க போவோம் ஆரம்பிச்சுட்டாங்க சரி இன்னைக்கு நாங்களான்னு பார்க்கலாம் வாங்க சரி ஜென்மமாக எனக்கு சம்சாரமாக வாங்கி வந்தா ஒரு நாள் நான் பொட்டு இப்படி கை தட்டி அடிக்கல கண்ணுக்கு முன்னால இப்படி போட்டுக்கிட்டு வாங்க அடிக்கலையா அடிக்காம உமாசக்தி அனைத்து உயிரிழக்கும் சக்தி தருபவள் சக்தி தருபவள் அப்படியா எது வரை கெட்டாலும் உரிதாக தருவீர்களவா அப்பா தந்தையே தாயே என்ன வரம் கேட்கவே இருக்கிறான் காகாத வரம் வேறாத வரம் அழியாத செல்வங்கள் அந்த வரத்தை கொடுத்தால் அழிவா வரும் தந்தையே
மன்னன் குடி சாம்பல். ஒரு முழு மன்னனாக இருந்தாலும் அப்படியா? ஆனால் பெண்ணுக்கு மானுக்கு பிறந்தவர் எந்த ஒரு ஆடவரை கொல்லவோ முடியாது. அந்த வரத்து கொடுத்தவர் அதிகம் போதும். ஆமா. இல்லையா அவர் என்ன ஒரு 30 வருஷம் போட்டு ஆடுவாரு. இன்னும் 30 வருஷமா? இன்னும் 30 வருஷத்துக்கு தலை ஆசை இருக்குதா? அப்படி ஏமாந்து கணக்கு வரக்கூடாது. உனக்கு கூத்தாடி போடுவாரு. அப்படியா? இடக்கட்டவரா? ஒரு ஆள் மட்டும் படுத்தே தான் தூங்குது பாக்க. வரத்த அப்படியெல்லாம் நான் கொடுக்க முடியாது. உயிரை கொடுக்க பழக்கமா படியாளக்க போறப்பட்டா அவளுக்கு சக்தி கொடுத்துட்டான். நானும் உயிரை கொடுத்துட்டேன். அந்த வரமெல்லாம் கேட்க சொன்னா நீ யாரை போய் கேட்கணும்? என்ன கேட்காத. என்ன ஒண்ணு யாரு படைச்சவன்? உன்னை படைச்சது யாரு? பகுதியாக படைச்சு பெருமன் வந்து பெரும்பாவனத்துல போட்டு விட்டு போய்விட்டான். அதுக்கு நான் போகும் கிடந்தாய். சக்தி எடுத்தாய். நான் உயிரை கொடுத்தேன். அவள் பேசும் சக்தி கொடுத்தாள். நீ கேட்கிறது அதாவது ஆண் பிள்ளை என்ற அருணாக்கள் போட்ட ஆண் பிள்ளை என்ன சொல்ல முடியாது. அந்த வரம் கூட என்று கேட்கிறாய். அது எங்களால முடியாது. பெண்ணுக்கு மானுக்கு பிறந்தவர் ஒன்னு அப்பா பாரு அந்த குடும்ப சக்தியோட சொல்லுகிறான். அவனுக்கு அப்பனும் அம்மாவை போய் அவனை போய் கேட்டா அன்னைக்கு ஒன்று அப்படின்னா போடுறா சரியில்லை. அப்பதான் பரதநாட்டியம் ஆடுறோம். என்னை கண்டெடுத்தவர்கள் பேர் வைத்து விட்டார்கள். உயிர் கொடுத்து உணவளிக்கிறார்கள். சாமி சாமியா எல்லாரும் தொட்டில நீ கறி குழம்பா